எஸ் மக்களே, பிக் பாஸ் ப்ரோமோ 1 வந்துருச்சு. இப்போ லைவில் இதே தான் போயிட்டுருக்கு. கெஸ்ட் எல்லாருமே மேனேஜரோட திவ்யாவை கூப்பிட்டு எங்களுக்கு சர்வீஸே சரியாக வரல, நீங்கள் யார் கரெக்டாக ஷிஃப்ட் போட்டு தூங்குனீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே திவ்யா வெளியில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கத்தி எல்லோரும் 5 மினிட்ஸில் ரெடியாக இங்கே வந்து நிற்கணும் யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு கத்துறாங்க. அதில் துஷார் ஏதோ கேட்க போகிறாரு. அப்போ வந்து திவ்யா வந்து என்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு கத்திட்டு போயிடுறாங்க. இதான் வந்து ப்ரோமோ. ஆக்சுவலாக என்னென்னா திவ்யா கண்ட்ரோல்லே இல்லைங்க, கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நைட்டு ஃபுல்லாக திவ்யா தூங்கலை. இதில் என்னென்னா திவ்யாவோட ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்களோட ப்ராப்ளம் நம்மளுக்கு புரியுது. அவங்களால எதையும் கவனிக்கவே முடியல. அவங்களால சுத்தமாக கிட்டத்தட்ட பார்வதி மாதிரி ஆகிட்டாங்க. லிசனிங் பிளேஸ்லேயே இல்லை, நான் சொல்கிறது மட்டும் தான் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ராப்ளம் என்னாச்சுன்னா, அவங்க நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. சரியான மேனேஜ்மெண்ட் இல்லை, அதுதான் உண்மை. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், நைட்டு ஷிஃப்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் ஒருத்தரை ஷிஃப்ட் பேசிஸில் தூங்க விட்டுருக்கணும். நீ 2 மணி நேரம் தூங்குறியா, நீ போயிரு, மறுபடியும் நீ போயிரு சொல்லி ஷிஃப்ட் பேஸில் ரொட்டேஷனில் விட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ கன்ஃபியூஷன் வந்திருக்காது. அதே தான் இவங்களும் பார்வதி கிட்டையும் பண்ணியிருந்திருக்கணும். இவங்க ஒரு 2 மணி நேரம் தூங்கினா பார்வதி முடிச்சுட்டு இருக்கணும், மறுபடியும் பார்வதி தூங்கினா இவங்க முடிச்சுட்டு இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜரும் பண்ணியிருக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பேசிக்கான ஐடியா. ஆனால் அந்த வீட்டில் 19 பேர் இருக்காங்க. ஒருத்தருக்கு கூட இந்த ஐடியா தோணலையா, இல்லை சொல்லி திவ்யா கேட்கலையா அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா திவ்யா ரொம்ப சென்சிபிளாக தெரிஞ்சாங்க வந்த உடனே. எனக்கு என்ன நல்லா இருந்த ஒரு வைல்டு கார்டையும் ஒரு இதை வச்சு ஓச்சு விட்டுட்டீங்களேடா, ஒரே ஒரு டாஸ்க்கை வச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மற்றவங்க தூங்கி எழுந்தவங்களாம் ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க, க்ளீனாக இருக்காங்க. பட் திவ்யா வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டாங்க. அவங்களுக்கு காதே கேட்காம போயிட்ட மாதிரி தான் பேசுகிறது மட்டும் தான் பேசுகிறாங்க. எதிரில் இருக்கவங்க என்ன சொல்லலாம். இப்போ பிக் பாஸ் வந்து திவ்யா அவங்க ரிசப்ஷனிஸ்ட் மைக் போடல அப்படின்னா, நான் போட்டிருக்கேன் பிக் பாஸ் அப்படின்னு சம்மந்தம்லாம் பதில் சொல்கிறாங்க. ரம்யாவை சொன்னாங்கன்னு ரம்யாவை திரும்பி ஒரு முறை நீங்கள் போடாமோன்னு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று சொல்லிவிட்டு திரும்பிட்டாங்க. அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அவங்க சென்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட உண்மையான தூங்காததுனால இல்லை உண்மையான கேரக்டர் இதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்வதிக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. பார்ப்போம்.